إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினுடைய அழைப்பை ஏற்று அவனுடைய ஜுமாவின் கடமைகளை நிறைவேற்றுவதற்காக மஸ்ஜிதிலே ஒன்று கூடியிருக்கின்ற அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய அன்பும் கருணையும் அவனுடைய மகஃபிரத்தும் நம் அனைவர்கள் மீதும் நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு இன்றைய குத்பாவை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சர்வதேச அளவில் முழு நாடுகளும் அல்லது முழு சமூகங்களும் எதிர்நோக்கியிருக்கின்ற மிகப்பெரிய சவால்களில் ஒன்று போதைப்பொருள் பாவனையும் அதனால் ஏற்படுகின்ற விளைவுகளும். உண்மையில் இலங்கை போன்ற குறைந்த சனத்தொகையோடு வாழுகின்ற நம்முடைய நாடுகளும் கூட இதற்கு விதிவிலக்கானதல்ல. குறிப்பாக இலங்கையில் வாழ்கின்ற முஸ்லிம்களாகிய நாமும் முஸ்லிம் பிரதேசங்களும் கடந்த சில காலங்களாக இந்த போதைப்பொருள் பாவனையோடு தொடர்பட்டு பேசுபொருளாக மாறியிருக்கின்ற சூழலிலேதான் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் நமது பிரதேசத்திலே இடம்பெற்ற ஒரு மரணம் தொடர்பிலும் அதனுடைய ஜனாசாவை அடக்கம் செய்வது தொடர்பில் ஊர் தலைமைகள் எடுத்த தீர்மானம் தொடர்பிலும் பல விடயங்கள் பேசுபொருளாக மாறியிருக்கின்றன. இருந்த போதும் இந்த போதைப் பொருளினுடைய தாக்கம், அதனுடைய பாதிப்புகள் குறித்து நாம் எவ்வளவு தூரம் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை இந்த ஜுமாவின் ஊடாக உங்களோடு பரிமாறிக்கொள்ளலாம் என்று விரும்புகிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, ஷரியாவின் பார்வையில் இஸ்லாத்தினுடைய கண்ணோட்டத்தில் தீமைகளின் ஆணி வேராக, சமூக சீர்களினுடைய அஸ்திவாரமாக அமைந்திருப்பது
இந்த மதுபானம் போதைப் பொருள் என்றால் அது மிகையான கருத்தல்ல. ஷரியாவும் இந்த கருத்தை ஹதீஸ்களின் ஊடாக முன்வைத்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே தம்முடைய சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், இஜ்தனிபு உம்மல் ஹபாயிஸ், தீமைகளின் ஆணிவேரை, தீமைகளின் தாயை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு ஒரு வரலாற்று சம்பவத்தை சஹாபாக்களோடு பகிர்ந்து கொண்டார்கள். நபிகளார் குறிப்பிடுகிற போது, முன்னைய சமூகங்களிலே அல்லாஹ்வுக்கு வணக்கம் செய்து கொண்டு மனிதர்களுடைய தொடர்புகளை விட்டும் நீங்கி தனிமையாக ஒரு மனிதர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவரும் அவருடைய வாழ்வும் என்று யாருடைய விவகாரங்களிலும் தலையிடாமல் அல்லாஹ்வுக்கு வணக்கம் செலுத்துவதிலே தன்னுடைய வாழ்நாளை ஆயுளை அவர் கழித்துக் கொண்டிருந்த வேளையில் அவர் மீது ஒரு பெண்மணி ஆசை வைத்தார். அந்த ஆண் மீது அந்த பெண்ணுக்கு ஒரு கவர்ச்சியும் ஈர்ப்பும் ஏற்பட்டது. இவரை எவ்வாறாவது அடைந்து கொள்ள வேண்டும் என்று அந்த பெண்மணி முடிவெடுத்துக் கொண்டு அதற்கான திட்டமிடலில் ஒரு சூழ்ச்சியில் இறங்கினார். தன்னுடைய ஒரு வேலைக்காரரை அழைத்து அந்த குறித்த மனிதரிடத்திலே சென்று அவரை தன்னுடைய விவகாரம் ஒன்றிற்கு சாட்சியாக உங்களை ஏற்படுத்திக் கொள்ள விரும்புவதாக கூறி தன்னுடைய இடத்திற்கு அவரை வரவழைத்துக் கொண்டார். வரவழைத்து விட்டு இந்த மனிதர் அந்த இடத்திற்கு சென்ற போது அவர் அங்கு மிக அழகான தோற்றமுடைய ஒரு இளம் பெண்ணை காண்கிறார். அந்த மனிதர் அவருடைய வீட்டிற்குள் நுழைந்த போது அவர் அந்த வீட்டினுடைய ஒவ்வொரு கதவையும் மூடிவிட்டு இறுதியாக அந்த மனிதரை பார்த்து சொன்னார், நான் உன்னை எந்த விடயத்திற்கும் சாட்சியாகவோ இருப்பதற்காக உம்மை அழைக்கவில்லை. உம்மை நாம் அழைத்ததெல்லாம் இதோ இருக்கின்ற இந்த சிறுவனை நீ கொலை செய்ய வேண்டும், அல்லது என்னோடு விபச்சாரத்தில் ஈடுபட வேண்டும், அல்லது இதோ இருக்கின்ற மதுபானத்தை நீங்கள் அருந்த வேண்டும். அவர் சற்று தயங்கினார். அவர் முன்வைத்த 3 விடயங்களில் எது குறைந்த தீமையுடைய விடயம், எது குறைந்த விளைவை ஏற்படுத்தக்கூடியது என்று சிந்தித்த போது அவருக்கு தெரிந்தது, அங்கிருந்த மதுபானத்தை அருந்தினால் நாம் இவருடைய இந்த கோரிக்கையில் இருந்து விலகிக் கொள்ளலாம், விடுதலை பெற்றுக் கொள்ளலாம் என்று விரும்பினார். இறுதியில் அவருக்கு மதுபானம் ஊற்றி கொடுக்கப்பட்டது. அவர் அதை அருந்திய போது அவருக்கு போதை ஏற்பட்டு இன்னும் அதிகமாக அவர் கோரிய போது மீண்டும் அவருக்கு அது ஊற்றி கொடுக்கப்பட்ட போது அவர் போதையின் உச்சிக்கு சென்ற வேளையில் அவருடைய முழுமையான அந்த உணர்வை, சுய நினைவை இழந்த நிலையில் அந்த பெண்ணோடும் அவர் விபச்சாரத்தில் ஈடுபட்டு அவருடைய இறுதியில் அந்த சிறுவனையும் அவர் கொலை செய்கின்ற அளவுக்கு அந்த நிலைமை அவரை மாற்றிவிட்டிருந்தது. இந்த சம்பவத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே சொல்லிவிட்டு இறுதியாக சொன்னார்கள், ஃபஜ்தனிபு அல் ஹம்ர், நீங்கள் மதுபானத்தை தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று சஹாபாக்களுக்கு அறிவூட்டினார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த ஹதீஸின் ஆரம்பத்திலே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஜ்தனிபு உம்மல் ஹபாயிஸ், நீங்கள் தீமைகளின் ஆணிவேரை,
பாவங்களின் தலையாய அம்சத்தை தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு இந்த சம்பவத்தை சஹாபாக்களுக்கு பரிமாறிக் கொள்கிறார்கள், பகிர்ந்து கொள்கிறார்கள். இங்குதான் வெறுமனே இந்த போதைப் பொருளுடைய பயன்பாடுகள் என்பது அதை பயன்படுத்துகிற மனிதர்களோடு மாத்திரம் சுருங்கி போவதில்லை. அது அவருடைய குடும்பம், அவருடைய பொருளாதாரம், அவருடைய ஆரோக்கியம், அவர் சார்ந்த சமூகத்தின் மீதும் ஒரு பெரும் தாக்கத்தை, பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்றால் அதற்கான நிதர்சனமான நிறைய சான்றுகளை இன்று நாங்கள் நடைமுறை வாழ்வில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இங்கு போதைப் பொருளோடு தொடர்பு படுகிற போது இரண்டு விடயங்கள், இரண்டு கோணங்களில் நாம் இதை அணுக வேண்டியிருக்கிறது. ஒன்று, இதை பயன்படுத்துபவர்களாக அடையாளப்படுத்தப்படுபவர்கள். இரண்டாவது சாரார் இதை விற்பனையாக, தொழிலாக செய்து கொண்டிருப்பவர்கள். இந்த இரண்டு நிலைகளிலும், இரண்டு கோணங்களில் இதை நாங்கள் அணுக வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறதன் காரணமாக இந்த போதைப் பொருளுடைய பயன்பாடுகளுடைய தாக்கத்தை ஓரிரு சம்பவங்களின் ஊடாக உங்களுக்கு விளக்கி கூறலாம் என்று விரும்புகிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, கடந்த சில மாதங்களுக்கு முன்னால் ஒரு பாடசாலை மாணவர் நன்றாக பாடங்களிலே உற்சாகத்தோடு கற்றுக்கொண்டிருந்த ஒருவர் சில வாரங்களாக பாடசாலைக்கு அவருடைய வருகையிலும் வீழ்ச்சி ஏற்பட்டு பாடங்களின் மீதான அவருடைய கவனமும் குறைந்து அவருடைய விவகாரங்களில் ஒரு உற்சாகமின்மையை பாடசாலையின் அவருடைய வகுப்பாசிரியை அவதானிக்கிறார். அந்த மாணவரை அழைத்து அவருடைய விவகாரங்களை கேட்டதற்கு பிற்பாடு அந்த மாணவியுடைய பெற்றோரை அழைத்து அந்த விடயங்களை பேசுவதற்காக அந்த மாணவனின் தாய் பாடசாலைக்கு வரவழைக்கப்பட்டார். பாடசாலை அதிபரோடு ஆசிரியரும் சேர்ந்து உட்கார்ந்து அந்த மாணவனின் தாயோடு இவருடைய கற்றல் நிலையில் ஏற்பட்டிருக்கின்ற பின்னடைவு, இவற்றிற்கான காரணம் என்ன என்பதை விசாரித்த வேளையில் அந்த தாய் பாடசாலை நிர்வாகத்தோடு பகிர்ந்து கொண்ட விடயங்கள் இந்த போதைப் பொருளோடு சம்பந்தப்பட்டு, தன்னுடைய கணவர் போதைப் பொருளோடு சம்பந்தப்பட்டதன் விளைவாக எவ்வளவு தூரம் அந்த குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அங்கு உணர்ந்து கொள்ள முடிகிறது. அந்த தாய் சொல்கிறார், என்னுடைய கணவர் மிக நல்ல முறையில் ஒரு தொழில் முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்தவர். வருமானம் வசதியோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்த வேளையில் ஏதோ ஒரு வகையில் இவர் இந்த போதைப் பொருளை பயன்படுத்தி அதற்கு அடிமையான ஒருவராக மாறிவிட்டார். யாரோ ஏற்பட்ட தொடர்பினால் அவர் அந்த போதைப் பொருளுக்கு அடிமையானதன் விளைவு அவர் செய்து கொண்டிருந்த தொழில் நஷ்டமடைந்து அவருடைய வியாபாரம் முழுமையாக திவாலாகி போகிற அளவுக்கு பொருளாதார ரீதியாக அவர் ஒரு நஷ்டமடைந்த ஒருவராக மாறிவிட்டார். இன்று எங்களுடைய அன்றாட குடும்ப வாழ்க்கையை கூட ஓட்டிச் செல்ல முடியாத நிலைக்கு இவருடைய போதைப் பொருள் பாவனை மங்களை மாற்றியிருக்கிறது. இதனுடைய அடுத்த கட்டம், இவர் இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகி பழக்கப்பட்டதன் விளைவு எங்களுக்கிடையில், கணவன் மனைவியாகிய எங்களுக்கிடையில் தொடர்ந்தும் முரண்பாடுகளும் சர்ச்சைகளும் உருவாகி கொண்டே இருக்கிறது. எப்போதுமே எங்களுடைய வீட்டில் நிம்மதியற்ற நிலை இருக்கிறது. அவர் வீட்டுக்குள் இருக்கும் வரைக்கும் தொடர்ந்தும் முரண்பாடுகளும் சர்ச்சைகளும் சண்டைகளும் உருவாகி கொண்டே இருக்கிறது. அவர் எப்போது இந்த போதைப் பொருளை பயன்படுத்துகிறாரோ
அந்த சந்தர்ப்பங்களில் மாத்திரம்தான் அவர் போதை அடைந்து உச்ச நிலையில் இருக்கிற போதுதான் எங்களுடைய வீட்டில் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் இருக்கிறது. இதனால் எங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வி எதிர்காலம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் தான் என்னுடைய பிள்ளையும் இந்த குடும்பத்தில் வீட்டுக்குள் உருவாகின்ற இந்த முரண்பாடுகள் சர்ச்சைகளின் விளைவாக கல்வியை தொடர முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்று அந்த தாய் பாடசாலை நிர்வாகத்திடம் சொல்கிறார். தன்னுடைய கனவை ஏதாவது ஒரு வகையில் இவருக்கு புனர்வாழ்வு அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் பாடசாலை சமூகத்திடம் அந்த தாய் முன்வைத்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். உண்மையில் இது ஏனைய சமூகங்களுக்குள் இன்று நடந்து கொண்டிருக்கின்ற விவகாரங்கள் அல்ல. முஸ்லிம் சமூகத்திற்குள், நம்முடைய முஸ்லிம் பிரதேசங்களுக்குள் இவ்வாறான விடயங்களை இன்று நாங்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம், கையாண்டு கொண்டிருக்கிறோம் என்பதை இங்கு நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த குடும்பத்தினுடைய பின்னணியை, இந்த போதைப் பொருள் பயன்பாட்டினுடைய விளைவை பாடசாலைக்கு செல்கின்ற அவருடைய பிள்ளை, நன்கு கற்றலில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த அவருடைய பிள்ளை தொடர்ந்தும் அவருடைய பாடங்களை உற்சாகத்தோடு கற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு தந்தையினுடைய போதைப் பொருள் பாவனை மாற்றியிருக்கிறது. போதைப் பொருள் பாவனை என்பதை அதை பயன்படுத்துகிறவர்களோடு, அதை பாவிக்கிறவர்களோடு மாத்திரம் அதனுடைய விளைவுகள், பாதிப்புகள் சுருங்கி போவதில்லை என்பதை இந்த நிகழ்வு எங்களுக்கு சொல்கிறது. அவருடைய பிள்ளைகளின் கல்வி எதிர்காலம் இன்று சூனியமாக்கப்பட்டிருக்கிறது. குடும்பத்தினுடைய வாழ்வாதாரத்தை ஓட்டிச் செல்வதற்கான பொருளாதார மூலம் இந்த போதைப் பொருள் பாவனையின் விளைவாக இன்று இல்லாமலாக்கப்பட்டிருக்கிறது. இன்னொருவரிடம் கையேந்தி வாழ வேண்டிய நிலைக்கு அவருடைய குடும்ப வாழ்வு மாறியிருக்கிறது. இதையும் தாண்டி ஒரு குடும்பத்திற்கு மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை கொடுக்க வேண்டிய அவருடைய இல்லம், குடும்ப வாழ்க்கையில் எதிர்பார்க்கின்ற அந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இல்லாமல் போவதற்கு இந்த போதைப் பொருளும் காரணமாக மாறியிருக்கிறது. எனவேதான் இது எங்கோ ஒரு தூரத்தில் அல்லது எங்கோ ஊரின் ஒரு மூலையில் நடைபெறுகிறது என்பதற்காக நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று நாம் அச்சம் தீர்ந்து விட முடியாது. இது எப்போது எங்களுடைய வீட்டின் கதவுகளை அல்லது எங்களுடைய வீட்டிற்கு உள்ளே இதனுடைய பாதிப்புகள் வந்து சேரும் என்பதை எங்களால் எதிர்வு கூற முடியாத அளவுக்கு மிக வேகமாக இது பரவிக் கொண்டிருக்கிற சூழலில் தான் நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்று காவி நீதிமன்றங்களிலே திருமண விவாகரத்துக்களுடைய சதவீதம் அதிகரித்திருக்கிறது. வருடாந்தம் நம்முடைய ஊர்களில், முஸ்லிம் பிரதேசங்களில் நடைபெறுகின்ற திருமணங்களுடைய சதவீதத்தை விட விவாகரத்துக்களுடைய சதவீதம் அதிகரித்திருக்கிறது. இந்த விவாகரத்துக்களுடைய காரணிகளில் முன்பொரு காலத்தில் ஆண்கள் தங்களுடைய பெண்களை விவாகரத்து செய்து அதற்காக வழக்குகளை சமர்ப்பிக்கின்ற நிலை மாறி இன்று பெண்கள் தங்களுடைய கணவன்மாரை ஃபஸஹ் வழக்குகளின் மூலமாக, குலா வழக்குகளின் ஊடாக தங்களோடு வாழ்வதை விட்டும் பிரித்து தருமாறு முன்வைக்கின்ற வழக்குகள் இன்று அதிகரித்திருக்கிறது. பெண்களாக முன்வந்து இவரோடு வாழ முடியாது, என்னை இவரிடமிருந்து விவாகரத்தை பெற்றுத்தாருங்கள் என்று மனைவி விவாகரத்து கோருகிற வழக்குகளுடைய சதவீதம் அதிகரித்திருக்கிறது. இதற்குரிய காரணிகளை நாங்கள் ஆய்வு செய்கிற போது அதற்குள் மிக பிரதானமான ஒரு இடத்தை கணவன் போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கிறார் என்பது சுட்டி காட்டப்பட வேண்டிய ஒரு முக்கியமான காரணியாக மாறியிருக்கிறது. தான் எளிமையாக வாழ்ந்தாலும், வசதி வாய்ப்பில்லாமல் வாழ்ந்தாலும், இப்படியான
போதைப் பொருளுக்கு அடிமையான ஒருவரோடு என்னால் வாழ முடியாது என்று விவாகரத்து கோர முன்வந்திருக்கின்ற குடும்ப பெண்களுடைய நிலை அதிகரித்துக் கொண்டு செல்கிறது என்பதை இங்கு சுட்டிக்காட்ட வேண்டும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, குடும்பத்தினுடைய பிள்ளைகளுடைய கல்விசார் விடயங்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. குடும்பத்தினுடைய கணவன் மனைவி நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வேண்டிய குடும்ப உறவுகள் இன்று இந்த போதைப் பொருட்களுடைய பயன்பாட்டின் விளைவாக விவாகரத்துக்களாக மாறி செல்கின்றன. பொருளாதார ரீதியாக வளத்தோடும் செழுமையோடும் வாழ்ந்த பல குடும்பங்கள் இன்று அதை இழந்து நிற்கதியாக வாழுகிற நிலைமைக்கு மாறி இருக்கிறது. இதையும் தாண்டி இந்த போதைப் பொருள் பயன்பாட்டினுடைய விளைவு அவர்கள் இதற்கு அடிமையானதன் விளைவு புனர்வாழ்வு அளிக்கப்பட வேண்டிய கட்டத்திற்குள் பல குடும்பங்கள் மாறியிருக்கிறது. சில போது கணவனும் மனைவியும் சேர்ந்து உளவல துணையாளர்களிடம் சென்று தங்களுக்கு தாங்கள் இந்த போதைப் பொருளுக்கு அடிமையானதன் விளைவாக அதிலிருந்து மீளுவதற்கான வழிவகைகளை தேடி உளவல துணையாளர்களிடம் போகின்ற சூழல் உருவாகி இருக்கிறது. மிக கவலையான விடயம் என்னவென்றால், சில குடும்பங்களில் கணவன் அந்த போதைப் பொருளுக்கு அடிமையானது போதாது என்று மனைவியையும் அதை பயன்படுத்துகிற ஒருவராக மாற்றுவதற்கான முயற்சியை இன்று ஆரம்பித்திருக்கிறது. தான் பயன்படுத்துகிற போதைப் பொருளை மனைவியையும் பயன்படுத்துகிறவராக பழக்கப்படுத்துவதை இன்று போதைப் பொருளை பயன்படுத்துகிற பல கணவன்மார் மாறியிருக்கிறார். அண்மையிலே ஒரு குடும்பம் தாங்கள் இருவருமாக சேர்ந்து தங்களுக்கு உளவல துணையை நாடி வந்த போது அந்த இருவரும் போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். கணவன் தான் பயன்படுத்துகிற அதே போதைப் பொருளை மனைவியிடமிருந்து எதிர்ப்பு வருகிற போது அந்த எதிர்ப்பை சமாளிப்பதற்காக சில நியாயங்களை சொல்லி அந்த மனைவியையும் அதை பயன்படுத்த பழக்கி இருக்கிறார். இப்போது அவர் அதற்கு அடிமையாகி அந்த மனைவியும் அது இல்லாமல் தன்னால் இயங்க முடியாது என்கிற நிலைக்கு மனைவி மாறியிருக்கிறார். இந்த நிலை அதிகரித்தால் அந்த குடும்பத்தினுடைய எதிர்காலம் என்ன? கணியத்துக்குரிய சகோதரர்களே, மிக அவசரமாக அவசியமாக நாங்கள் இது தொடர்பில் ஊர் ரீதியாக விழிப்புணர்வுகளை அதிகரிக்க வேண்டிய ஒரு பெரும் அவசியமான காலகட்டத்தில் இருக்கும். இதை ஓரளவுக்கு தவிர்க்க வேண்டுமாக இருந்தால், ஓரளவுக்கு இதை கட்டுப்படுத்த வேண்டுமாக இருந்தால், நாம் எல்லோருமாக சேர்ந்து இதற்கான முன்னெடுப்பை செய்யாது விட்டால் இதனுடைய பாதிப்பின் அளவு, இதனுடைய வியாபாரத்தினுடைய வேகம் இன்னும் அதிகரித்துக் கொண்டு சென்று எங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வி, குடும்பத்தினுடைய பொருளாதாரம், குடும்பத்தினுடைய மகிழ்ச்சி, ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய ஆரோக்கியம் என்று எல்லா விவகாரங்களும் ஒரு பெரும் கேள்விக்குறியான விடயமாக மாறிவிடும் என்ற அபாயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அண்மையிலே ஒரு குடும்ப வழக்கை விசாரித்த போது திருமணம் முடித்து மிக குறுகிய காலத்திற்குள் அந்த விவாகரத்து நடைபெறுகிறது. அந்த விவாகரத்திற்கான காரணம், கணவன் இளம் வயதுடையவர்,
திருமணமாகி சில மாதங்களில் அந்த விவாகரத்தை நிகழ்ந்ததற்கான காரணத்தை நாம் தேடுகிற போது அவர் பயன்படுத்தி வந்த அந்த போதைப் பொருளை மனைவிக்கும் பயன்படுத்த பழக்கிய போது அது மனைவியினுடைய குடும்பத்தினருக்கு தெரிய வந்த நேரம் உடனடியாக அவர்கள் அவரை விவாகரத்து செய்து வீட்டை விட்டும் வெளியேற்றி விடுகிற அளவுக்கு அந்த நிலைமை மாறியிருந்தது. அந்த இளம் பெண், அந்த யுவதி எப்படி இந்த விவகாரம் என்று அவரிடம் கேட்டபோது அவர் சொல்கிறார், கணவன் நாளாந்தம் தொழிலுக்கு சென்று வீட்டுக்கு வருகிற போது அவர் தன்னுடைய கையிலே ஒரு பேக்கை எப்போதும் கொண்டு வருவார். இதை அந்த மனைவியுடைய தந்தையும் அவதானித்திருக்கிறார். ஒரு நாள் காலையில் அவர் தொழிலுக்காக செல்கிற போது இரவிலே கொண்டு வருகிற அந்த பையை மறந்து விட்டு போய்விட்டார். எதேர்ச்சையாக அந்த பை வீட்டில் இருப்பதை அவதானித்த அந்த மனைவியின் தந்தை அதற்குள் என்ன இருக்கிறது என்று தேடிய போது அவர் இரவிலே பயன்படுத்துகிற அந்த போதைப் பொருள் இருக்கிறது. நிலைமையினுடைய வீரியத்தை உணர்ந்த தந்தை தன்னுடைய மகளை பார்த்து கேட்கிறார், என்ன இது? அவர் சொல்கிறார், என்னுடைய கணவர் பகலெல்லாம் வேலை செய்து களைப்போடு வருபவர், அவருடைய களைப்பை போக்குவதற்காக இதை அவர் வளமையாக பயன்படுத்துகிறார் என்று சொல்லியிருக்கிறார். இதில் விசேஷம் என்னவென்றால், சில போது அது உடலுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் என்ற பெயரில் எனக்கும் அதை தந்திருக்கிறார், நானும் அதை பயன்படுத்தியிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். உடனடியாக தந்தை தன்னுடைய மகளிடத்திலே, உங்களுடைய கணவர் வந்தால் இதற்கு பிறகு இவ்வாறான பயன்பாட்டை பழக்கத்தை விட்டுவிடுமாறு கூறுங்கள் என்று சொன்ன போது அவர் கூறிய வேளையில் அவருக்கும் குடும்பத்துக்கும் இடையில் முரண்பாடு தோன்றி உடனடியாக அவரை வீட்டை விட்டு வெளியேற்றி அந்த திருமணத்தை அவர் விவாகரத்து வரை கொண்டு போய் முடித்து விட்ட சம்பவங்கள் இன்று நம்முடைய பிரதேசங்களில் நடக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இளம் தம்பதியினர் வாழ வேண்டிய வயதில் மிக பெரும் செலவோடு நடக்கின்ற திருமணங்கள் இவ்வாறான இந்த போதைப் பொருளுடைய பாவனைக்கு உட்பட்ட கணவன்மார் அல்லது இளைஞர்களின் விளைவாக அவர்களுடைய எதிர்காலம் சூனியமாக்கப்படுகின்ற சூழலில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே இது தொடர்பில் நாம் மிக அதிகம் கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது. பாடசாலை மாணவர்களை இலக்கு வைத்து இது ஒரு பெரும் வலை பின்னலோடு நடைபெறுகின்ற ஒரு விவகாரம் என்பதால் பாடசாலை மாணவர்களும் கூட இதற்கு இலக்கு வைக்கப்படுகிறார்கள். அண்மையில் கூட ஒரு 8ஆம் ஆண்டு படிக்கின்ற பாடசாலை மாணவர் ஒருவர் அவருடைய மாமா முறையான ஒருவரின் ஊடாக அந்த வகுப்பில் படிக்கின்ற ஏனைய மாணவர்களுக்கும் அந்த போதைப் பொருளை பயன்படுத்த கொடுத்து அது பிடிபட்ட போது இறுதியிலே அவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டார் என்ற செய்திகள் ஊடகங்களிலே வெளிவந்தன. எனவே இது இன்று மிக வேகமாக வருமானத்தை இலாபத்தை சம்பாதித்துக் கொள்கின்ற ஒரு தொழிலாகவும் மாறியிருப்பதன் விளைவாக இது யாருக்கு இது பாதிப்பை எந்த வகையில் ஏற்படுத்தினாலும் பரவாயில்லை, எங்களுக்கு வருமானம் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு தொழிலாக இது மாற்றப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் மிக அவதானமாக எங்களுடைய குறிப்பாக நாம் எம்மை இந்த போதைப் பொருள் என்ற மிகப்பெரிய சூழ்ச்சியில் இருந்து இந்த பாவத்தில் இருந்து எம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வது போல எங்களுடைய பிள்ளைகளும் இப்படியான விடயங்களில் உள்வாங்கப்பட்டு விடாது மிக கவனமாக அவர்களை அவதானித்து அவர்களை வழிகாட்ட வேண்டிய ஒரு பெரும் பொறுப்பு நமக்கு இருக்கிறது. குறிப்பாக பெண்கள் இன்று
சில ஊர்களில் இதை வியாபாரம் செய்கின்ற மொத்த வியாபாரிகளாக மாறியிருக்கிறார். இதை வியாபாரம் செய்கின்ற ஆண்கள் என்ற வட்டத்தை தாண்டி பெண்களும் இதை ஒரு வியாபாரமாக செய்கிற அளவுக்கு நிலைமை மாறி இருக்கிறது, முற்றி இருக்கிறது. எனவே நாம் மிக கவனமாக, விழிப்புணர்வாக, விழிப்போடு இருந்து கையாள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விவகாரம் இன்று நம்முடைய பகுதிகளில் பேசுபொருளாக மாறி இருக்கிறது. எனவே அது தொடர்பில் நாம் கவனம் செலுத்துவோம். அல்லாஹு தஆலா இந்த போதைப் பொருள் என்ற மிகப்பெரிய பாவத்தில் இருந்து, தீமையில் இருந்து அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் பாதுகாத்து அருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி வகஃபா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா இபாதிஹில் லதீன இஸ்தஃபா அம்மா பாத். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, போதைப்பொருள் பயன்பாடு எப்படி ஹராமோ, எப்படி அது ஒரு பெரும் தீமையோ, அதுபோல அதை சம்பாதிப்பதற்கான வழியாக மாற்றிக்கொள்வதும், அதை ஒரு வியாபாரமாக தொழிலாக செய்வதும் மிகப்பெரிய பாவம் என்பதை இங்கு நாம் புரிந்து கொள்ளுவோம். அதனால் ஈட்டப்படுகின்ற பொருளாதாரம், அதனால் ஈட்டப்படுகின்ற இலாபம் ஹராமானது, ஹலாலான இலாபம் அல்ல என்ற தெளிவு நமக்கு கண்டிப்பாக தேவை. இஸ்லாம் ஹராம் என்பதை இரண்டு வகையாக பிரித்திருக்கிறது. ஒன்று முஹர்ரமுன் லிதாத்திஹி, பயன்படுத்தக்கூடாது என்று இஸ்லாம் நேரடியாக தடை செய்திருக்கக்கூடிய பொருள்கள் என்று நாங்கள் அதை அடையாளப்படுத்தலாம். இரண்டாவது பகுதி முஹர்ரமுன் லிகஸ்பிஹி, சம்பாத்தியத்தின் மூலமாக பொருள் ஹலாலாக இருந்தாலும் அதை ஈட்டுகிற வழிமுறை, சம்பாதிக்கின்ற முறை ஹராமாக இருந்தால் அதனால் ஈட்டப்படுகின்ற பொருளாதாரமும் ஹராமாகவே மாறும். இங்கு போதைப் பொருளை பொறுத்தவரையில் அது அடிப்படையில் பயன்படுத்துவதற்கு தடை செய்யப்பட்டது, ஹராமானது என்பது முஹர்ரமுன் லிதாத்திஹி என்ற அடிப்படையிலும் தடை செய்யப்பட்டது. அதை விற்பனை பொருளாகவோ இலாபம் ஈட்டுகின்ற ஒரு தொழிலாகவோ பயன்படுத்தி அதன் ஊடாக சம்பாதிக்கப்படுகின்ற பொருளாதாரமும் கூட அது ஹலாலானது அல்ல என்ற தெளிவு எல்லோருக்கும் தேவைப்படுகிறது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இதை ஒரு மிகப்பெரிய தீமை என்பதனால்தான் அன்றைய சமூகத்தில் இருந்த அந்த மதுபானத்தின் மீதான அவர்களுக்கு இருந்த அந்த ஈர்ப்பை, அந்த சமூகத்தின் மீது அல்லாஹு தஆலா கட்டம் கட்டமாக தடை செய்து ஒட்டுமொத்தமாக அந்த மதுபானத்தை அந்த சமூகத்தில் இருந்து அல்லாஹு தஆலா இல்லாதொழித்தான். அல்லாஹ் குர்ஆனிலே இதை சொல்கிற போது, இன்னமா யுரீது ஷைத்தானு அன் யூகிஅ பைனகுமுல் அதாவத வல் பக்தாஅ ஃபில் ஹம்ரி வல் மைசிர் வ யசுத்தகும் அன் ذிக்ரில்லாஹி வ அனிஸ் ஸலாத். ஷைத்தான் இந்த மதுபானம், சூதாட்டம் இவைகளின் ஊடாக உங்களுக்கிடையில் முரண்பாடுகளை, குரோதத்தை ஏற்படுத்த விரும்புகிறான். அல்லாஹ்வுடைய நினைவை விட்டும் தொழுகையை விட்டும் தடுக்க வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். அல்லாஹு உங்களை விட்டும் அதை விட்டும் அவன் தடுத்துக் கொண்டிருக்கிறான். எனவே நீங்கள் ஃபஜ்தனிபூஹு லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் அதை விட்டும் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய வசனத்தை இறக்கினான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, முஸ்லீம் என்பவன் ஹலாலாக சம்பாதிப்பவன், ஹலாலை உட்கொள்பவன். அவ்வாறு ஹலாலான சம்பாத்தியமும் உட்கொள்கிற போதுதான், அவனுடைய சம்பாத்தியம் உழைப்பும் ஹலாலாக இருக்கிற போதுதான் அவனுடைய பிரார்த்தனை கூட அங்கீகரிக்கப்படுகிறது. எனவே போதைப் பொருள் பயன்பாடு என்பது எப்படி ஹராமானதோ, போதைப் பொருள் பயன்பாடு என்பது எப்படி இஸ்லாம் தடை செய்திருக்கிறதோ, அதுபோல
அதை வியாபாரமாக செய்வதும் அதை ஒரு தொழில் முயற்சியாக ஈடுபடுவதும் ஹராம் என்பதில் நமக்கு தெளிவு தேவைப்படுகிறது. எனவேதான் இதனால் தான் இன்று இலங்கையில் இதனுடைய வலைப்பின்னல், இதனுடைய பாதிப்புகள் கணிசமாக இருப்பதன் விளைவாகத்தான் இன்றைய அரசாங்கம் கூட ஒரு பொது வேலை திட்டத்தை முழு நாடும் ஒன்றாக என்ற ஒரு துணிப்பொருளில் போதைப் பொருளுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை வேலை திட்டத்தை தொடங்கியிருக்கிறது. கடந்த வருடம்தான் இலங்கையிலே மிக அதிகளவான போதைப் பொருள்கள் கைப்பற்றப்பட்ட ஆண்டாக அடையாளப்படுத்தப்படுகிறது. கடந்த வருடம் 9ஆம் 10ஆம் மாதங்களிலே தங்களை பிரதேசத்திலே திடீரென்று ஒரு 4-5 லொரிகளில் போதைப் பொருள்கள் கைப்பற்றப்பட்டன. அது தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கிற போது அங்கே ஒரு பாலடைந்த வீட்டில் 2 சடலங்கள் கிடப்பதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலின்படி அதை சோதனையிட்ட போது 2 உடல்கள் அங்கே பெற்றுக் கொள்ளப்பட்டன. ஒருவருடைய உயிர் பிரிந்து போயிருந்தது. ஒருவர் குற்றுயிராக வைத்தியசாலைக்கு கொண்டு போயும் சிகிச்சை பலனின்றி அவரும் இறந்து போகிறார். பிரேத பரிசோதனையில் அவ்விருவருடைய உடலிலும் அளவுக்கு அதிகமான போதைப் பொருள்கள் உட்கொள்ளப்பட்டிருந்தன என்ற முடிவு அங்கே பெறப்பட்டது. அதன் பிற்பாடு பெருமளவிலான போதைப் பொருட்கள் அந்த பிரதேசங்களில் பிரதேசங்களிலே கைப்பற்றப்பட்டன என்ற செய்திகள் பரவலாக வெளிவந்தன. எனவேதான் இது நாட்டிற்கான பாதுகாப்பு, நம்முடைய சமூகத்திற்கான பாதுகாப்பு, நம்முடைய பிரதேசத்திற்கான பாதுகாப்பு. எனவேதான் இன்று அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பணியில் இப்படியான பணியில் இணைந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவைப்பாடு, எங்களுடைய ஊரை பிரதேசத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலும் நம்முடைய எதிர்கால தலைமுறையினரை, எங்களுடைய பிள்ளைகளை, எங்களுடைய சிறார்களை, அடுத்த தலைவர்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு பொறுப்பும் கடமைப்பாடும் இருக்கிறது என்ற வகையில் ஊர் தழுவிய ரீதியில் எடுக்கப்படுகின்ற முயற்சிகளுக்கு எங்களுடைய உதவியையும் ஒத்தாசையையும் அங்கீகாரத்தையும் வழங்க வேண்டிய ஒரு பெருப்பும் நமக்கு இருக்கிறது. இல்லாது போனால் நாம் ஒரு பெரும் விளைவை குறுகிய காலத்திற்குள் அனுபவிக்க வேண்டிய ஒரு துப்பாக்கியம் உருவாகும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஷரியாவின் பார்வையிலும் சரி, மருத்துவ பார்வையிலும் சரி, சமூக பார்வையிலும் சரி, எல்லா வகையிலுமே ஒரு மிகப்பெரிய தீமையாக அடையாளப்படுத்தப்படுகின்ற ஒன்றாக இது இருப்பதனால் இதற்காக உழைப்பதும் இதை இல்லாது ஒழிப்பதற்காக பாடுபடுவதும் ஒரு ஷரியாவின் கடமை என்பதை நாம் உணர்ந்து நாம் இதற்காக உழைக்க முன்வருவோம். அல்லாஹு தஆலா எங்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் இந்த போதைப் பொருளிலிருந்து பாதுகாத்து சுபீட்சமான ஒளிமயமான எதிர்காலம் உள்ள ஒரு இளம் தலைமுறை உருவாகுவதற்கு அல்லாஹ் வாய்ப்பளிப்பானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அகீமுஸ் ஸலாம்.